தந்தை, மைந்தன், தூயாவி நாமத்தினால் ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய திருச்சபையின் இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைமைந்தனே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பரிசுத்த நாளின் காலை வழிபாட்டுக்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் இருக்கும் இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறைவிடமாயிருக்கிற அன்பின் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உடைய அன்புக்காக, உடைய அருளுக்காக, உடைய பாதுகாவலுக்காய் ஆண்டவரே, தினந்தோறும் நீர் எங்களை வழிநடத்துகிற உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களிலே பலவீனங்கள், சோர்வுகள், ஆண்டவர் உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்காக உடைய செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளின் காலை வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பரேசின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலை எண் 249 நல்மீட்பர் பட்சம் நின்றும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 21 முடிய. மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 21 முடிய. பேய் பிடித்திருந்த சிறுவனை குணமாக்கும். அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் அவரை அணுகி அவன் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரிழந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோம்பினாலுமே அஞ்சி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உடைய திருவார்த்தைகள் உயிருள்ளவை, எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரூட்டுகின்ற வார்த்தைகள். உடைய வார்த்தைகளாலே நீர் பேசும், நாங்கள் வாழும் பொருட்டும் மீட்பரேசும் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். இதாமே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய தூய் அந்திரேயாளை இறை மக்கள், உங்கள் அனைவரையும் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். உங்கள் அனைவரையும் திருச்சபையின் வழியே காணொளி வழியாக உங்கள் இல்லங்களை தேடி வந்து ஆண்டவருடைய இறைவார்த்தையும் இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 7ஆம் தேதி வியாழக்கிழமை 7/10/2021 ஆகிய வியாழக்கிழமை அன்று இந்த நாளுக்கான சிறப்பு வழிபாடு காலை 6:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெற்றது. மீண்டும் ஆலயத்திற்கு வர இயலாத இல்லங்களிலே தங்கியிருக்கின்ற இறை மக்களுக்காக இந்த காணொளி வழிபாடு உங்கள் இல்லங்களை தேடி வந்து உங்களை வாழ்த்துகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவரை, இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாற்றுத்திறனுள்ளோர் மாண்பும் சாரிப்பு தன்மையும். மாற்றுத்திறனுள்ளோர் மாண்பும் சாரிப்பு தன்மையும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள், டிக்னிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ். இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய திருமறை பாடங்கள், இந்நாளுக்குரிய திருமறை பாடங்கள் யாத்திரையாகும் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 17, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள் மற்றும் 103ஆம் சங்கீதம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வாக்கியங்கள் ஆக திருமறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை தேவையில் உள்ளவர்களுக்கும், ஒதுக்குப்புறத்திலே உள்ளவர்களுக்கும், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும், உடலின் பலவீனத்திலே உள்ளவர்களுக்கு அதிகமான அன்பையும் பேரிரக்கத்தையும் காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் வியாதியின் மீதும் அசுத்த ஆவிகள் மீதும் அதிகாரம் கொண்டவராய் இருந்தார். அசுத்த ஆவிகளும் அநேக வேளையிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தன, நோய்கள் குணமாயிற்று. அதே தூய் ஆவியின் ஆற்றலையும் சுகமளிக்கின்ற ஆற்றலையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு வழங்கினார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 34 வரைக்கும் அடங்கியுள்ள பகுதியில் மேசியாவின் த ரிவீல்டு சீரீஸ், ஆண்டவர் மேசியாவாக இந்த உலகத்தில் பிறந்து அவருடைய திருப்பணியின் மாட்சியை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியும் அவருடைய பாடுகளை பற்றியும் மரண உயிர்த்தெழுதலை பற்றியும் முன்பதாகவே அறிவித்த ஏசாயா தீர்க்கன் மிக சிறப்பாக ஆண்டவரின் சுகப்படுத்துகின்ற திருப்பணியை பற்றி சொல்லுகின்றார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5 முதல் 26 வாக்கியங்களிலே The Messianic deliverance has arrived. மேசியாவின் விடுதலை நெருங்கி வந்து இருக்கிறது. வரவிருக்கின்ற மேசியாவின் அரசு என்று அங்கே கோடிட்டு காட்டுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகின்றார்: குருடர்கள் பார்வையடைவதும் சப்பானிகள் நடப்பதும், அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீடுற்று எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். இதுதான் தூய வழி, வரவிருக்கின்ற மேசியாவின் அரசு என்பதை ஏசாயா தீர்க்கன் முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும் பாடுகளின் தாசனின் கீதம் என்று சொல்லப்படுகின்ற சர்வெண்ட் சாங் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் ஆண்டவர் வரவிருக்கின்ற மேசியாவின் விடுதலை பற்றியும் மேசியாவின் அரசை பற்றியும் இங்கே ஏசாயா நற்செய்தி தீர்க்கன் சொல்லுகின்றார்.
யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் God rules over the blindness and sight. ஆண்டவர் குருடுத்தனத்தின் மீதும் பேசாத நிலையிலே இருக்கின்றவர்கள் மீதும் அதிகாரம் கொண்டு இருக்கின்றார். இங்கே யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாய் அழகாய் சொல்லுகின்றார். மனிதனின் நாவை ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிடனாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார்? ஆண்டவராகிய நான் தானே. ஆக ஒரு மனிதனை எந்த நிலையிலே படைத்தாலும் அது ஆண்டவரின் படைப்பு. அநேக வேளையிலே நன்றாக இருந்தால் அது கடவுளின் படைப்பு என்றும், நன்மைகள் நடந்தால் அது கடவுள் அருளுகின்ற கொடைகள் என்றும் நாம் நினைக்கின்றோம். நன்மைக்கு மாறாக, நல்லதுக்கு மாறாக ஏதேனும் நடைபெறும் பொழுது ஏன் இப்படி நடந்தது என்றெல்லாம் கடவுளையும் நம்மையும் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கின்றோம். அதற்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான விடைகளை திருமறை நமக்கு கொடுக்கிறது. ஆக ஆண்டவர் மாற்றுத்திறனுள்ளோரை மதிக்கின்றவராகவும் அவர்களுக்காக பேர் இரக்கத்தை காட்டுகிறவராகவும் இருக்கின்றார். திருமறையின் காலம், the blindness is a picture of spiritual ignorance and unbelief. குருடுத்தன்மை அல்லது மாற்றுத்திறனுள்ளோர் எந்த ஒரு பிசிக்கல் குறைபாடு, உடலை சார்ந்த எந்த குறைவு இருந்தாலும் அது ஒரு முத்திரையை இடுகிறது. என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ். அவர்கள் சமயத்தின் ஆன்மீகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் என்பதையும், அது அவர்களுடைய விசுவாச குறைபாடு என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இயேசுவானவர் இந்த உலகத்திலே விடுதலைக்கான வந்த காலங்கள், அந்த காலத்தின் பரிசேயர் சதுசேயர் சமய வல்லுநர்களின் ஆலோசனைகள் என்னவென்று சொன்னால், யாதேனும் ஒரு மனிதர் ஏதாகிலும் உடலை சார்ந்த குறைபாடுகள் அல்லது திறமையை சார்ந்த குறைபாடுகள் உள்ளவர்களாயிருந்தால் அது அவர்களுடைய பாவத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு நிகழ்ந்தது, அல்லது அவர்களுடைய பெற்றோர்களின் பாவத்தின் அடிப்படையிலே தான் இந்த குறைபாடுகள் அவர்களுக்கு நேரிட்டது என்ற ஆழமான கருத்தை யூத சமயமும் இயேசுவானவரின் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களும் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரின் சுகப்படுத்துகின்ற திருப்பணி அதை மாற்றி அமைக்கின்றது. அந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட சிந்தனையை உடைத்தெறிந்து புதிய கொள்கைகளையும் புதிய சுகத்தையும் கடவுள் அருளுகின்றார். நம்ம நற்செய்தி நூலை பார்க்கும் பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், ஒரு குருடனை பார்த்து, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்ததற்கு இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவன் குருடனாய் பிறந்ததற்கு இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, ஆண்டவருடைய நாமம் ஆட்சிக்காகவே இது இப்படியாய் நிகழ்ந்தது என்று சொல்லி. ஆக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள், அங்கிருக்கின்ற சமுதாயத்தின் சூழல் எல்லாமே உடலை சார்ந்த பலவீனங்கள், தங்களுடைய பாவத்தினால் அல்லது ஸ்பிரிச்சுவல் இக்னோரன்ஸ், கடவுளுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுப்பாதனாலே இதெல்லாம் நிகழ்கிறது என்ற ஒரு மைண்ட் செட்டப்லே அவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவானவர் அதெல்லாம் உடைத்து புதிய வழிமுறைகளை காட்டுகின்றார். அவர்களும் சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவர்கள், அவர்களையும் சமுதாயத்தில் சமத்துவம் வழங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சீடர்களை அழைக்கும் பொழுது சகல அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு தம்முடைய 12 சீடர்களையும் அவரிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கு நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் சகல அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். அதே 8வது வசனம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மீண்டும் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள், தொழிநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று ஆண்டவர் சீடர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து சகல அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார். ஆனால்
மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் தி டிசைபிள்ஸ்? சீடர்களுடைய பிரச்சனை என்ன? சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒரு இடத்துல 72 பேரை இரண்டு பேராக அனுப்பும் பொழுது அவர்கள் திரும்பி வந்து ஆண்டவருக்கு ரிப்போர்ட் பண்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பேய்களை ஓட்டினோம், நோய்களை குணமாக்கினோம், அசுத்த ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தன என்றார்கள். ஆனால் இங்கே 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகின்ற ஒரு மனிதனின் தகப்பன் வந்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், என் மகன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களை அவனிடத்தில் கொண்டு வந்தேன், ஆனால் அவர்களால் அதை சுகப்படுத்த இயலவில்லை. ஏன் சீடர்களால் சுகப்படுத்த இயலவில்லை என்பதை இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வாக்கியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஒருவேளை மத்தேயு நற்செய்தியாளர் மிகப்பெரிய, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூத பின்னணியை சார்ந்த நற்செய்தியாளர். அவருடைய நற்செய்தியின் எழுத்து ஸ்டைல், இந்த ரைட்டிங் ஜான்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நற்செய்தியின் எழுத்து முறையை யூத சமயத்தின் அடிப்படையில், அதிகமாக யூத பற்றின் அடிப்படையில் எழுதுகின்றார். இப்போ யூதர்களுக்கு ஆழமான நம்பிக்கை, கடவுள் மீதான பேர் நம்பிக்கை. ஆக பல இடங்களிலே நம்பிக்கை குறைந்த தன்மையை பற்றி மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி நூலில் எழுதுகின்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், காட்டு புல்லுக்கும் புஷ்பங்களும் பாருங்கள், அவைகளை கண்டு நீங்கள் நம்பிக்கை குன்றியவர்களாய் இல்லாமல் நம்பிக்கை உரியவர்களாய் இருங்கள் என்று சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், காற்றையும் கடலையும் அதட்டும் பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் படகின் அடியிலே தூங்கி கொண்டிருக்கின்றார், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி, அப்பொழுது ஆண்டவர் விழித்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டி நம்பிக்கை குன்றவர்களாய் இல்லாமல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கின்றார். மீண்டும் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பேதுரு 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பேதுரு கடலின் மீது நடந்து வரும் பொழுது ஒரு பகுதிக்கு வந்து அவர் முழங்கி விடுகின்றார். அப்போ அற்ப விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அவரை ஆண்டவர் கரம் பிடித்து எழுப்புகின்றார். மீண்டும் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் ஆண்டவர் மிக சிறப்பாக சொல்லுகின்றார், இதை அறிந்த இயேசு, நம்பிக்கை குன்றவர்களை, அப்பமில்லை என்று உங்களிடையே ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா? நான் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த 5 அப்பங்களை பற்றி நினைவில்லையா? அப்பொழுது எத்தனை கூடைகள் மீதியாய் எடுத்தீர்கள்? இங்கே பரிசேயர், சதுசேயர் மற்றும் சீஷர்கள் அப்பங்கள் இல்லையே, எங்கே போய் அப்பம் வாங்குவது என்றெல்லாம் சந்தேகப்படுகின்றார்கள், குழப்பத்திலே இருக்கிறார்கள். அப்போ மீண்டும் ஆண்டவர், நம்பிக்கை உண்டவர்களே, நீங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டாலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றெல்லாம் சொல்லுகின்றார். மீண்டும் அதே மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார், இந்த சீஷர்களின் நம்பிக்கை குறைபாடை எடுத்து காட்டுகின்றார். ஆக மத்தேயு நற்செய்தியாளர் மிக சிறப்பாக யூத சமயத்தின் பற்றையும் ஆண்டவர் மீது நாம் வைக்க வேண்டிய ஆழமான விசுவாசத்தையும் இங்கே சொல்லுகின்றார். இந்த 17ஆம் அதிகாரத்தின் நம்முடைய பகுதியின் கடைசி வசனத்திலே கூட சொல்றாரு, 21வது வசனத்தில், இவ்வகை பேய்கள் இறைவேண்டலினாலும் நோம்பினாலுமே என்று வேறு எதினாலும் வெளியேறாது. அப்போ பேய்களை ஓட்ட வேண்டும் என்றாலும் நோய்களை சுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் 2 காரியங்கள் மிக மிக முக்கியமான, ஒன்று இறைவேண்டல், இன்னொன்று உபவாசம். இந்த 2 காரியங்கள் மட்டுமே ஒரு மனிதனுடைய விசுவாசத்திற்கு சிறந்தவைகளாக இருக்கின்றன என்பதை மத்தேயு நற்செய்தி மிக ஆழமாக கேட்ட பகுதியிலிருந்து 3 காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, we need Jesus, the mercy of Jesus. ஆண்டவரின் இரக்கம் நமக்கு தேவை. ஆண்டவரின் இரக்கம் நமக்கு தேவை. நற்செய்தி நூல்களிலே அநேக பிணியாளர்களை பார்க்கின்றோம். தீமைய மகனாகிய பர்த்திமேயை பார்க்கிறோம். அநேக நாட்கள் வழியோரமாய் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வழியே இயேசுவானவர் செல்வதைக் கண்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே,
எனக்கு இறங்கும் என்றார். 100க்கு அதிபதி, ஆண்டவரே, என் வேலைக்காரனை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் சுகப்படுத்த உம்மாலே முடியும் என்றார். இன்னும் அநேகர், 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள பெண், மரித்த யாவீரின் மகளை, யாவீரின் தகப்பன் போன்ற அநேக காரியங்கள் ஆண்டவரின் மெர்சி, இரக்கத்தை, கிருபையை தேடி வந்து சுகம் பெற்ற காரியங்கள். ஒருவேளை இன்றைக்கும் இந்த வலிப்பு நோய் பெற்றிருந்த மனிதனுடைய தகப்பனார் வந்து, ஆண்டவரே, ஐயரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். இந்த வலிப்பு நோய் என்பது டாக்டர் கேம்பெல் என்ற இறையியலாளர் சொல்கிறார், this means this man's disease எப்பிலெசி என்று சொன்னால் இது வந்து ஒரு நிலாவை சார்ந்த, நிலாவின் பருவங்களை சார்ந்த ஒரு வலிப்பு நோய். அது மைண்ட், நர்வ்ஸ், மூளையின் பலவீனத்தை குறிக்கிறதாகவும், ஒருவேளை அந்த நிலா நம்முடைய மொழியில் சொல்லுவோம், அமாவாசை வரும் பொழுது யாருக்கெல்லாம் பிரிசு வருதோ அவர்களுக்கு அந்த காலங்களில் அதிகமாய் வரும் என்று சொல்லுவோம். ஒருவேளை அத்தகைய ஒரு நோயாக அது எப்போ வரும்? அந்த நிலா மாறும் பொழுதெல்லாம் இந்த மனிதனுடைய உடலிலே அநேக மாற்றங்கள், இழிப்புகள், வலிப்பெல்லாம் ஏற்படும் என்று சொல்லி இறையியலாளர் டாக்டர் கேம்பெல் என்றவர் சொல்லுகின்றார்கள். ஒருவேளை அநேக நாட்கள், இது ஒரு நாள் மாத்திரம் இல்லை, மாதம் அந்த நிலாவின் பருவங்கள் மாறும் பொழுதும் அதனுடைய சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுத்திட்டு கொண்டே இருக்கும். ஆகவே இந்த தகப்பனார் அநேக நாட்களாய் கஷ்டப்படுகிறார். ஆண்டவர் சரியான இடத்தை தேடி வந்தார். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், நான் உம்முடைய சீடர்களிடம் கொண்டு வந்தேன், அவர்களால் சுகப்படுத்த இயலவில்லை. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், உடலின் சோர்வுகள், அநேக மருத்துவர்களை அணுகுகின்றோம், அநேக ஊழியக்காரர்களுடைய ஜெபங்களை தேடுகின்றோம். ஆனால் நீங்களும் நானும் தனிமனித ஜெபத்தை நாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய கிருபை, காட்ஸ் மெர்சிக்காக நாம் கடவுளை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, we need to correction from God. ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இங்கே சீஷர்கள் அநேக இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேயும் 8வது வசனத்திலேயும் மிக சிறப்பான அதிகாரத்தையும் அனைத்து ஆற்றலையும் வல்லமையும் கடவுள் கொடுக்கின்றார். அநேகரை சீஷர்கள் சுகப்படுத்துகின்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே கூட சீஷர்களின் நிழலைப்பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். ஆனால் இங்கே ஏன் சீஷர்களாலே இத்தகைய காரியத்தை, சுகப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு தன்மையை செய்ய இயலவில்லை என்று சொன்னால், அதுக்கு தெளிவான ஒரு பிக்சர் இயேசு கிறிஸ்து இங்கே காட்டுகின்றார். 19வது வசனத்தில், பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, இதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை, குறைபாடை சரி செய்கின்றார். இதை உங்களால் செய்ய இயலாததின் காரணம் உங்கள் நம்பிக்கை குறைவுதான். ஆகவே நீங்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக இல்லாமல் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்பால் அண்ணாந்து போ என்று சொன்னால் அது நிகழும் என்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலையில் நமக்கு நன்மைகள் நேரிடாத வேலையிலே, நமக்கு சுகம் கிடைக்காத வேலையிலே, நம்ம எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நமக்கு வாய்க்காத வேலையிலே, கடன் தொல்லைகள், பிசாசு காரியங்கள், இன்னும் அநேக வாழ்க்கையிலே சோர்வுகள் எல்லாம் நாம் சந்திக்கும் பொழுது, ஐயோ கடவுள் என்னை கைவிட்டாரோ, நான் கொண்டிருக்கிற விசுவாசம் வீணாயிவிட்டதோ என்றெல்லாம் நாம் சொல்வோம். ஆனால் நிறைவு பரியந்தும் விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். கடைசியாக, we need to healing from Jesus. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து மட்டுமே சுகத்தை பெற முடியும். அநேக நிகழ்வுகளிலே ஆண்டவருடைய இரக்கத்தின் பெயரிலே ஒருவேளை போராட்டங்கள், தடைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று அவர்களை அருகில் அழைத்து வர சொல்லி அவர்களை சுகப்படுத்துகின்றார். எனவே இந்த சிறப்பான பரிசுத்த நாளில் மாற்றுத்திறனுள்ளோர் மாண்பும் அவர்களுடைய சாரிப்பு தன்மையும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் சொல்லுகிறார்கள், அலங்கார வாசலிலே அநேக நாட்களாக அமர்ந்திருந்த மனிதனை பார்த்து, பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி. அப்போ யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வாயை பேசுகின்ற ஆற்றலை உருவாக்கியவர் நான் அல்லவா,
உன் நாவில் என் வார்த்தையை வைப்பேன் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுக்கின்றார். சங்கீதம் 103 சங்கீதத்தில் மிக அழகாக உம்முடைய பேரன்பும் உம்முடைய இரக்கமும் எங்களை சூழ்ந்து வருகிறது, எங்களுடைய நோய்களெல்லாம் குணமாக்கி எங்களுடைய பலவீனங்களை நீக்கி எங்களை அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்டு அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமூடியாக சூட்டுகின்றார். ஆக நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி ஆண்டவருடைய அன்பையும் பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமூடியாய் சூட்டுகின்ற கடவுள், நம்மை சுகப்படுத்துகிற கடவுள், நம்மளை வாழ வைக்கின்ற கடவுள், நமக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிற கடவுள், மாற்றுத்திறனுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கின்ற இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய சுகத்துக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுளின் கரம் தொடட்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்யட்டும், நன்மைகள் நடைபெறட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலாளர்கள் வாசிக்க கேட்போம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையும் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 14/10/21 வியாழன் அன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடுக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்த ஆண்டில் ஓய்வு பெற்றோர், அரசாங்க மாநில தேசிய விருதுகள் பெற்றோர், 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தோர் தங்கள் பெயர்களை செயலர் பொருளரிடம் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது CSI சென்னை பேராயத்திலிருந்து ஆயர் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதை கடந்த வாரம் தெரிவித்தோம். மீண்டும் தங்கள் கவனத்திற்காக விண்ணப்பங்கள் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் பிஷப் சாப்ளின் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டிய கடைசி நாள் 26 அக்டோபர் 21. அனுப்பப்பட வேண்டிய முகவரி பிஷப் சாப்ளின் அண்ட் கன்வீனர், டயசிசன் மினிஸ்டீரியல் கமிட்டி, CSI டயசிஸ் ஆஃப் மெட்ராஸ், 226 கெத்தீட்ரல் ரோட், சென்னை 86. மேற்படி விவரங்களுக்கு திருச்சபை அறிவிக்கை பலகை காணவும். தேவைப்படுவோர் ஆயரின் ஆலோசனை பெறவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 30/11/21 வழக்கம் போல் தூய அந்திரேய ஆலயத்தில் திடப்படுத்துதல் ஆராதனை, குடும்ப தீப ஆராதனை நடைபெற உள்ளதால் திடப்படுத்துதலில் பங்கேற்க விரும்புபவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்யவும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை திடப்படுத்துதல் ஆயத்த வகுப்புகளில் பங்கேற்க ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆயத்த வகுப்புகளின் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 12/10/21 அன்று மாலை 6:30 மணி அளவில் கல்விக்கோட்டை ஸ்தாபகர் திரு சாது இயேசுதாஸ் அவர்கள் இல்லத்தில் காட்டேஜ் பிரேயர் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவிக்கின்றோம். திருச்சபை வாயிலாக தங்கள் இல்லத்தில் உள்ளவரை தொடர்பு கொள்ள தயவு கூர்ந்து தங்கள் குடும்ப தலைவரின் எண்ணை சந்தா உரையில் அலைபேசி எண்ணுக்கான பிரத்யேக கட்டத்தில் குறிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருந்துகிறோம். அரக்கோணம் கணேஷ் நகர் 9வது தெருவில் வசிக்கும் திரு டி சுகுமார், திருமதி லில்லி பேபி அவர்களின் இளைய மகன் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள் 2/10/21 அன்று சனிக்கிழமை இரவு 11:30 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அன்னாரது நல்லடக்க ஆராதனை 3/10/21 அன்று 4 மணி அளவில் CSI ஜோதி நகர் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரக்கோணம் மாதவன் நகரில் வசித்து 3/6/21 அன்று நம்மை விட்டு கர்த்தருக்குள் நித்திரையடைந்த திரு ஜெயசீலன் அவர்களின் மகன் திரு ஜோஷுவா செந்தில்குமார் அவர்கள் 5/10/21 அன்று செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அன்னாரது நல்லடக்க ஆராதனை 6/10/21 அன்று புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் CSI ஜோதி நகர் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மேற்குறிப்பிட்ட 2 குடும்பங்களின் ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 7/10/21 வியாழன் காலை வழிபாட்டின் காணிக்கை விவரம். பொது காணிக்கை 1910, சபை சந்தா 29,290, நன்றி படையல் 1000, ஆக மொத்தம் 32,200. நன்றி படையல் படைத்தோர் மிஸ்டர் ஆர் ரால்ஸ்டன் 1000. 7/10/21 வியாழன் மாலை வழிபாட்டின் காணிக்கை விவரம். பொது காணிக்கை 3,452, சபை சந்தா 64,360, நன்றி படையல் 1000, கல்லறை கட்டணம் 1000,
பெயரிடப்படாதவை 4100, ஆக மொத்தம் 73,912. 2 காணிக்கைகளின் மொத்தம் 1,06,112. நன்றி படையல் படைத்தோர்கள் மிஸ்டர் அபிஷேக் டால்ஸ்டாய் 500, மிஸ்டர் அரவிந்த் அண்ட் மிஸ்ஸஸ் ஷைனிங் ரோஸ் 500. இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள் 10-10 ரெவரண்ட் தேவசகாயம் போனி, மிஸ்டர் பி ரவிக்குமார், மிஸ்டர் ரூப்சேகர், செல்வி ஸ்லேடன், மிஸ்டர் சில்வர் ஈனோ, செல்வி ஷோபா நிவேதா, மிஸ்ஸஸ் சுமித்ரா, மிஸ்டர் ஆகாஷ், செல்வி ரக்ஷா, மிஸ்டர் பி ஆனந்த். 11-10 செல்வி மோனிகா கிறிஸ்டி, செல்வி கேத்ரின் ஜெனிஃபர், மிஸ்டர் ஜாஷுவா லைனல் ராஜ், மிஸ்ஸஸ் பபிதா ஷீரின் பிரசன்னா, மிஸ்டர் சாம்சன் சவுந்தர், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின், மிஸ்டர் சவுந்தர் சிம்சன். 12-10 மிஸ்டர் டி ஜோன்ஸ் லைனல் குமார், மிஸ்டர் டி டார்வின், மிஸ்டர் வி பிரசாந்த் குமார், மிஸ்டர் நித்யராஜ், மிஸ்டர் ஷேட்ராக் ரவீந்திர ரெட்டி, டாக்டர் ஆனந்த்ராஜ், செல்வி கிளாடிஸ் பெபி. 13-10 மிஸ்ஸஸ் ரம்யா ஜாய்ஸ், மிஸ்ஸஸ் எஸ்தர் கலைச்செல்வி, செல்வி பி ஷோனிகா சாண்ட்ரா, மிஸ்ஸஸ் டாலின் ஜான். 14-10 மிஸ்டர் ராஜபாண்டியன், மிஸ்டர் கிரண்குமார் ராப்சன் பால், மிஸ்ஸஸ் பிளசினா தீபம், மிஸ்ஸஸ் லீலி காருண்யா, மிஸ்டர் சாமுவல் சவுந்தரமூர்த்தி, மிஸ்டர் ஏ கிரண், செல்வி கிறிஸ்டோலைட் மெராக்கலின், செல்வி ஹானா ஜோஷ்லின், மிஸ்டர் பிரேம் சந்திரகுமார். 15-10 மிஸ்ஸஸ் இல்டா ராணி, செல்வி ஒய் அனிதா, செல்வி எஸ்தர் மோனிகா, மிஸ்டர் ஜி ஜெயச்சந்திரன், மிஸ்ஸஸ் மார்கரெட் லிடியா சுஷீலா. 16-10 செல்வி ஜானட் ஜெனிஃபர் ஜெபசெல்வி, மிஸ்ஸஸ் பி கே கலையரசி, மிஸ்ஸஸ் ஜான்சி, மிஸ்ஸஸ் சாரதா, மிஸ்ஸஸ் ஆனந்தகுமார், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா செல்லதுரை, மிஸ்டர் நவீன்குமார். இந்த வாரம் திருமண நாள் காண்பவர்கள் 10-10 மிஸ்டர் என் பாக்கியநாதன் அண்ட் மிஸ்ஸஸ் டி ஏசடியார், மிஸ்டர் கே ராஜசேகர் அண்ட் மிஸ்ஸஸ் தேவ மனோகரி, மிஸ்டர் கே டேவிட் ரவி அண்ட் மிஸ்ஸஸ் ரூத் சிவகாமி. 11-10 மிஸ்டர் ஜோசப் கமல்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர் ராணி. 12-10 டாக்டர் ஜே ஆனந்த்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எழில் கேத்ரின். 13-10 மிஸ்டர் மணிபால் சண்முகம் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி, மிஸ்டர் ஏபி சில்வர் ரமேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் மார்த்தா. இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களுக்கு திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறையிடுமாயிருக்கிற நிறைந்த தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் காலை வழிபாட்டிற்காய் மக்கள் நன்றிப்படுகிறோம். நாங்கள் பாடிய பாடல்கள், நாங்கள் கேட்ட திருவாக்கியங்களுக்காக ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாட்களையும் திருமண நாளை காணுகின்ற எங்கள் திருச்சபை நண்பர்களுடைய வாழ்வுக்காக தந்த எல்லா அருட்கொடைகளுக்காக நன்றிப்படுகிறோம். இது குருசேகரத்தின் செயலர், பொருளர், நிர்வாக குழுவின் அனைத்து உறுப்பினர்கள், திருச்சபையின் ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு இறை மக்களுடைய வாழ்வுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவர், இனி வரும் நாட்களிலும் இந்த தேவ பிரசனம் எங்களோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாம் உள்ள கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நீங்காத நேசமும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய உடல் சுகபலன் ஜீவன் எல்லாவற்றோடும் தங்கியிருப்பாராக.